தைரியமா ஸ்டேஜ்ல கூட்டணியில தானே இருக்கீங்க, எங்க ஆளை காணோம். அக்கா தம்பி ரெண்டு பேரும் கேள்வி கேட்க சொல்லுங்க, தைரியம் தான் கேட்க சொல்லுங்க. திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணி சொல்லி இன்னும் ராகுல் காந்தி தமிழ்நாடு பிரச்சாரத்துக்கு வரல. தொடர்ந்து வந்து பார்லிமெண்ட் காரணம் காட்டதா சொல்றாங்க. இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜென்மமா இருக்கிறத நீங்க பாக்குறீங்க? இல்ல, அது வந்து முதலமைச்சர் தானே பதில் சொல்லணும். இவ்வளவு பேசுறாரு, ராகுல் காந்தி பார்த்து கேள்வி கேட்க சொல்லுங்க. நாங்க வந்து உங்களுக்கு 28 சீட் கொடுத்துருக்கோம், நீங்க ஏன் இன்னும் வரல, ஏன் பிரியங்கா காந்தி வரல சொல்லுங்க. எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறாரு, மிரட்டுறாருல. ராகுல் காந்தி மிரட்ட சொல்லுங்க. கூட்டணி தானே இருக்கீங்க. ஆனா சிவன் கலத்துல பாம்ப மாதிரி நீங்க அவங்களை பத்தி பேசினா உங்களை பத்தி வந்து எவ்வளவு ஊழல் நடந்துட்டு புட்டு புட்டுனா வெளியில வச்சிருவாங்க. நாங்க அப்படி கிடையாது, கிளியரா இருக்கும். எங்கேயுமே இது வரைக்கும் 12 வருஷத்துல எங்கேயாவது ஊழல் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஊழல் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. கிளீன் கவர்மெண்ட், கிளீன் சிட் மக்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும், காங்கிரஸோடைய கூட்டணி பொறுத்த வரைக்கும் வெறும் ஊழலுக்கு பேர் போனது. இந்தியாவே நீங்க வந்து வெளியூர்ல இருந்து உலகத்திலேயே இந்தியாவை பார்க்கும்போது இட் வாஸ் ஒன்லி அபவுட் கரப்ஷன், ஊழல் பத்தி மட்டும்தான் ஒரு நாடு இருந்ததுன்னு சொல்லப்பட்டது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஸோ முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மோடி பார்த்துட்டு அவர் கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக தைரியமா ஸ்டேஜ்ல கூட்டணியில தானே இருக்கீங்க, எங்க ஆளை காணோம். அக்கா தம்பி ரெண்டு பேரும் கேள்வி கேட்க சொல்லுங்க, தைரியம் தான் கேட்க சொல்லுங்க. முன்னாடி நடக்கிறது வந்து மேபி ஷெட்யூல் காஸ்ட் சீட் வந்து ஜாஸ்தியா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அச்சீவ் பண்றாங்கன்னு டிஎம்கே சைட்ல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு எலிகேஷன் இருக்கும். நான் அதான் சொல்லிட்டு வரேன், எனக்கு திமுக எந்த நிலைமையில இருக்குன்னா, நீ என்ன பண்ண அப்படி ஒரு கேள்வி கேளுங்க, உடனே பிளேம். இது அப்படி நடக்கல, இது அப்படி நடக்கல. எல்லாத்துலயும் நீங்க நீட்டுக்காக உங்க குற்றச்சாட்டு வந்து பிஜேபி மேல வைக்கிறாங்கல்ல. நீட் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் தானே. உங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் காங்கிரஸ் கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப காங்கிரஸ் வந்து ஒரு நீட் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா காங்கிரஸ் எதிராக கூட்டணி போடாதீங்க. அப்ப கூட்டணி எதுக்கு காங்கிரஸோட வைக்கிறீங்க? இது முதலமைச்சர் அவர்கள் அவருடைய ஆட்டோபயோகிராபில என்ன எழுதிருக்காரு? ஏன்னா மிகவும் கடினமான காலம் வந்து மீசா நேரத்துல என்ன வந்து கைது செய்யப்பட்டாங்க. அந்த நேரம் தான் எனக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. அப்போ மீசா டைம்ல யார் இருந்தாங்க? பிஜேபியா இருந்தது, காங்கிரஸ் தானே இருந்தது. இந்திரா காந்தி டைம் தானே அது மீசா டைம். அப்ப நீங்க ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்க? அடி வாங்கியிருக்கு, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னா ரிலீஸ் பண்ணது யாரும்? ராகுல் காந்தி. படிக்காம இந்த கூட்டணி தான், இந்த மாதிரி தலைவர்கள் தான் கூட்டணியில் இருக்காங்க. நம்ம சொல்றது ஒண்ணு, செய்யறது வந்து மண்ணில் இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது. என்ன எழுதி கொடுக்குறாங்களோ மக்கள் ஏமாத்துறதுக்கு என்ன பேசணும் அது மட்டும்தான். ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எந்த கேள்வி இருந்தாலும் தைரியமா காங்கிரஸ் கிட்ட கேட்டு பாருங்க. இல்ல கிளியரா சொல்லுங்க, ஆமாப்பா ஊழல் பண்ணும் போது உனக்கு நான் உதவுனேன், எனக்கு நீ உதவு, அது மட்டும் தெளிவா சொல்லுங்க. எஸ், வி வர் பார்ட்னர்ஸ் இன் கிரைம். அதுக்கு தான் ஒருத்தர் வந்து ஒருத்தர் சிவன் தளத்துல பாம்பு மாதிரி, ஒருத்தர் களத்துல நாங்க உட்காந்துட்டு இருக்கோம், பாம்பு மாதிரி உட்காந்துட்டு இருக்கோம். நாங்க வந்து கீழே இறங்கி வர முடியாது, அதனால நாங்க கூட்டணி வைக்கிறோம், வேற வழி இல்லை எங்களுக்கு. ஒத்துக்க சொல்லுங்க.